திருப்பி சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே அவர்களையும் சேர்த்துத்தான் சொல்லுகிறேன். அதாவது அஸ்கலு இஸ்மன், கட்டும் பாவத்தை உடையவர்கள் இவர்கள் தான். வஅஷத்து அதாபன், யௌமல் கியாமத்தி, மறுமை நாளிலே கட்டும் வேதனைக்கு உட்படுத்தப்படக்கூடியவர்களும் இவர்கள் தான். யாரு? இஸ்லாமிய ஆட்சி ஏத்துக்கலாம், இஸ்லாமிய ஆட்சிக்கு பாடுபடாதால இவங்க எல்லாரையும் சேர்த்து சொல்றாரு. லா இலாஹ இல்லல்லாஹ் இவங்க சரியான முறையில் விளங்காதால லிஅன்னஹும் இர்தது இலா இபாதத்தில் இபாத், இவர்கள் அல்லாஹ்வின், அதாவது அல்லாஹ்வில் இருந்து முர்த்ததாக மாறிவிட்டார்கள். அப்படி என்று ஃபீல் குர்ஆன்ல 2ஆம் பாகம் 10:57 ஒவ்வொரு இப்படியெல்லாம் நிறைய சொல்லிக்கிறாரு. சாலிம் அல் பஹ்னசாவி, சலாஹ் அல் ஹாலிதி போன்றவர்கள் அவர் அப்படி சொன்னாரா, அது கருத்து வேற இந்த கருத்து வேற என்றெல்லாம் அல் சையத் குத்துப் பைனல் ஆத்திஃபியத்தி வல் மௌதுயான நூல்கள், அதே போல சையத் குத்துட நூல்களுக்கு பாதுகாப்பாக எழுதப்பட்ட நூல்கள் நிறைய வந்துச்சு. ஒன்றுமான யூசுப் அல் கர்லாவி நீங்க மதிக்கிறீங்களா இல்லையா? அவர் சொல்றாரு அவுலவியாத்துல் ஹரகாத்துல் இஸ்லாமியால சையத் குத்துப் காபிர் என்று சொன்னார் அப்படின்றாரு. எப்படி சொல்றாரு கேளுங்க. ஃபீ ஹாதிஹில் மர்ஹலா, இந்த கட்டத்தில் தான் லஹரத் குத்துப் சையத் குத்துப், சையத் குத்துபுடைய புத்தகங்கள் வெளியாகியது. அல்லதி துமத்திலுல் மர்ஹலத்தல் அഖீர மின் தஃப்கீரிஹி வல்லதி தன்லஹு பி தக்ஃபீரில் முஜ்தமா, அந்த நூட்கள் அனைத்திலும் இஸ்லாமிய உம்மத்தை காபிர் என்று சொல்லுகின்ற வார்த்தைகள் நிறையவே இடம்பெற்றிருந்தன அப்படி என்று சொல்றார். சொல்லி காட்டுறாரு அவுலவியாத்துல் ஹரகாத் இஸ்லாமியால இவர் அப்படி சொன்னார் என்றத 110ஆம் பக்கத்தில் சையத் குத்துப் யூசுப் அல் கர்லாவி சொல்லி காட்டு. இப்ப இவ்வளவும் சையத் குத்துப் யார் என்று சொல்றதுக்கு போதுமானது. இது எல்லாத்தையும் முடிச்சிட்டு கடைசியா ஒரு விஷயம் சொல்றேன். யூசுப் அல் கர்லாவி அவர்கள் ஒரு, அதாவது நெதன்யாஹு, ராபின் இவங்களுடைய எலெக்ஷனை பத்தி பேசுறார். இஸ்ரேல்ல நடந்த நெதன்யாஹு ராபினுடைய எலெக்ஷனை பத்தி பேசுறார். பேசக்கூட அதுல ரெக்கார்டிங் இருக்கு, அதுல ரெக்கார்டிங் வச்சுக்கிறோம். சகோதரர்களே, பேசுற சந்தர்ப்பத்தை சொல்றாரு மிம்பர்ல 2ஆவது குத்துபால வச்சு சொல்ற 2ஆவது குத்துபால அல் அரபு கானு முஅல்லிகீன குல்ல ஆமாலிஹிம், அரபிகள் தங்களது முழு ஆசையையும் ராபின் வெத்த வேண்டும், இஸ்ரேலிலே இருக்கக்கூடிய ராபின் எலெக்ஷன்ல வெத்த வேண்டும் என்று ஆசைப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். சக்கத்த ராபின், ராபின் தோத்துட்டார். அவர் சொல்றாரு சந்தோஷமா இருக்கு, ராபின் நினைச்சது தோத்துட்டாரு, ராபின் தோத்துட்டாரு, இவர் வெத்திட்டாரு, நெதன்யாஹு வெத்திட்டாரு சொல்லி போட்டு சொல்றாரு. எப்படி வெத்தினார் தெரியுமா? சும்மா 170 150 அந்த ஓட்ல எல்லாம் இல்ல, 199 வீதத்துல வெத்தினார். வலவ் அன்னல்லாஹ அரல நஃப்ஸஹு அலன் நாஸி மா அகத ஹாதிஹி நிஸ்பா, அல்லாஹ் வந்து ஓட் கேட்டிருந்தாலும் இந்த புள்ளி விவரத்தை எடுத்திருக்க முடியாது. வல்லாஹி அவர் சொன்னார், அதற்குரிய ரெக்கார்டிங்கும் இருக்கு. இப்படி சொல்றாரு. அவர் சொன்னாரு, நீ எதுக்காக வேண்டி அந்த வசனத்தை சொல்லி இருந்தாலும் சரி, எந்த நோக்கத்துல சொல்லி இருந்தாலும் சரி, இப்படி சொல்லலாமா? இப்படி சொல்லலாமா? சொல்ல முடியாது. இந்த விஷயம் முஹம்மது பின் சாலிஹ் அல் உஸைமீனுக்கு இந்த தகவல் போகுது. அவர் கேட்டு செல்றாரு, இப்படி யார் சொன்னாலும் அவர் தௌபா செய்ய வேண்டும் என்று அவர்கிட்ட சொல்லணும். தௌபா செஞ்சிருங்க, இது தவறு, இப்படி சொல்லக்கூடாது என்று சொல்லிருங்கன்னு அவர்கிட்ட சொல்லணும். அவர் அப்படி சொல்லாது விட்டால் யுக்தலு முர்த்தத்தா, முர்த்தத்தாக கொல்லப்பட வேண்டும். யூசுப் அல் கர்லாவி எவர் அப்படி தௌபா செய்யாது விட்டாலும் சொல்லப்பட வேண்டும். அவர் தௌபா செஞ்சாரா இல்லையா? 2வது அவர் சொல்லிக்கிறாரா இல்லையா? என்னத்துக்கு மிம்பர்ல பேசி எலெக்ஷனை பத்தி பேசிட்டு இருக்கணும்? மிம்பர்ல பேசி இதெல்லாம் பேசுறாங்க. அதுவும் அரபிகள், எல்லா அரபுகளும் வந்து ராபின் வெத்த நினைச்சிட்டாராம், அவர் தோத்துட்டாராம். நுஹையி இஸ்ராயில் அலாமா ஃபாலத், இஸ்ரேல் செஞ்சதுக்கு நாங்கள் பாராட்டுகிறோம், வாழ்த்துகிறோம் அப்படி என்றெல்லாம் என்ன செய்யறாரு இவர் சொல்லிக்கிறார். சகோதரர்களே, அப்ப இவ்வளவு ஒட்டுமொத்தமா நாங்க பார்க்கிறோம் இவர்களுடைய தவறுகள் இந்த அளவுக்கு ஒரு விஸ்வரூபமான தவறுகளாக நாங்க பார்க்கிறோம். இதுல இது என்ன விளங்கு என்று சொன்னா, நம்ம வந்து இஸ்லாமிய அகீதா என்று சொல்லப்படக்கூடிய இந்த அகீதாவிலே இப்படியான தவறுகள், வேறு விதமான விளக்கங்கள் கொடுக்கப்படுகின்ற பொழுது இதுதான் முடிவு, இப்படித்தான் போகும். எங்கட அடி மனசுல நாங்க வச்சு கொண்டிருக்க வேண்டிய ஒரு முழுமையான அடிப்படை என்ன தெரியுமா? லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை. அகீதாவுடைய கருத்து, அவனுக்கு இணை வைக்கிற விஷயங்கள் இருக்குதானே, அல்லாஹ் அல்லாஹ் அல்லா இடத்துல உதவி தேர்றது, அல்லாஹ் அல்லாத மாதிரி இன்னொருத்தர சமைச்சு வச்சுட்டு வணங்குறது, அவனுக்கு கொடுக்க வேண்டிய பண்புகள் எல்லாம் மனிதனுக்கு கொடுக்கிறது, இவைகள் அனைத்தும் இணை வைப்பு, ஆட்சி அதிகார விஷயம் மட்டுமல்ல என்றதை வச்சுக்கிறோம். இத மனசுல வச்சு அதுல எவர் தவறு விட்டாலும் அவர்களுடைய கொள்கை வழிகேட்டில இருக்கிற இடத்துல எல்லளவும் சந்தேகம் கிடையாது என்றத மனசுல வைக்கணும். சகோதரர்களே, இதுல பிறந்துட்டு இஸ்லாமிய அகீதா இந்த இந்த சம்பந்தமா விட்டோம்டா, பித்அத் நடந்தாலும் பித்அத் எதிர்க்க மாட்டோம், சிறுக்கு நடந்தாலும் சிறுக்கை எதிர்க்க மாட்டோம், சமாளிப்போம். ஏன்? ஆட்சி அதிகாரம், அதுக்காக எல்லாவற்றையும் சமாளிப்போம், ஷியாவை சமாளிப்போம், எல்லாரும் சமாளிப்போம். இவர்கள் கூடுதலாக எதை தெரியுமா பேசுகிறார்கள்? நாங்கள் காதியானிகளை எதிர்க்கிறோமா இல்லையா? காதியானிகளை நீங்க எதிர்க்கிறீங்க, காதியானிகள் எதிர்க்கிறது நாங்க ஏத்துக்கொள்றோம்.
காதியானி மட்டும்தானா உலகத்துல வழிகேடு? காதியானி மட்டும்தானா? மகதி ஃபவுண்டேஷனை எதிர்க்கிறோமே அப்படின்னு மறுபடி ரெண்டாவது மகதி ஃபவுண்டேஷன் வந்து அவ்வளவுக்கு ஃபேமஸ் இல்ல, சாதாரண புதுசா வந்து ஒரு இது ஏற்பட்டுச்சு. நாங்கள் மகதி ஃபவுண்டேஷன் வழிகெடுத்து வஹ்தத்துல் வஜூத் அப்துல் ரவுடைய அந்த கொள்கையை எதிர்க்கிறோம். இப்படி சரி, ஷியாக்கள் எதிர இளங்கல ஊடுருவிட்டு இல்லையா, நீ வழிகட்ட கொள்கையில எதிர்க்கிறாய் தானே, ஷியாக்களை எதிர்த்து காட்டு. ஷியாக்களை எதிர்த்து காட்டு. எப்படி எதிர்க்கணும்? ஷியாக்கள் வரலாற்றிலே 3ஆம் நூற்றாண்டுல தோன்ற அவர்கள் எல்லாம் வழிகேடர்கள் அப்படியெல்லாம் இல்ல. இன்றே இருக்கின்ற ஷியாக்கள் வரைக்கும், ஈரானிலே இருக்கிறார்களே அந்த ஷியாக்கள் வரைக்கும் வழிகேடர்கள் தான். அவருடைய ஆட்சி வந்து இஸ்லாத்துக்கு முரணான வழிகட்ட ஆட்சி தான் அப்படின்னு சொன்னா இல்ல, இது முறைக்கு வந்த எல்லா ஆலோசனத்தையும் சுருட்டிடணும். ஏன் அஹ்மது நஜாதி நாங்க வாசி காட்டணும், ஹுசைனுடைய ரத்தத்திலே வளர்ந்த ஆயத்துல்லாக்களின் ஆட்சி இன்று ஈரானிலே நடந்திருக்கிறது அப்படின்னு பார்த்தோமா இல்லையா? அப்படி ஆசிரியர் தலையங்கத்தில் எழுதினவங்க வாபஸ் வாங்குவாங்களா? இல்ல. சகோதரர்களே, என்ன என்றாலும் சுருக்கமாக அந்த பெரும்பாலும் இந்த இயக்கத்தில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் பொதுமக்கள் இருக்கிறாங்க 90 விதமான சகோதரர்களுக்கு வந்து இது சம்பந்தமான எந்த நம்பிக்கையும் கிடையாது. பெரும்பாலும் வந்து அவங்க வந்து நல்ல ஒரு நிலைமையில இருக்கிறாங்க. ஆனா இந்த பெரிய தலைகள் இருக்கிறாங்க தானே, அவங்க தான் இந்த வேலையை செய்யறது. செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா பிரெயின் வாஷ் பண்ணி எல்லாரும் உள்ளுக்கு எடுத்தா வெளியே போக நினைச்சாலும் பையத் கவனமா இருந்துக்கணும். பையத்துல இருந்து வெளியே போனா அவுட் தான். பையத்துக்கு பயந்துடுறது. இதனாலதான் நிறைய பேர் என்ன செய்யறாங்க, வராம இருக்கிறாங்க இதுக்கு வெளியே. சகோதரர்களே, இவர்களுடைய தக்லீதும் இவர்கள் இந்த அறிஞர்களுக்கு வச்சிக்கிற இதுக்கும் நல்ல உதாரணம் தான் இவைகள் அனைத்தும். மற்றது வந்து நான் உங்களுக்கு சொன்ன சுருக்கமா இஸ்லாத்துக்கு எதிராக பேசப்பட்ட புத்தகங்கள் எல்லாம் வச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் இயக்கத்துக்கு எதிராக எந்த புத்தகத்தை விற்க மாட்டாங்க. இஸ்லாத்துக்கு எதிராக பேசப்பட்ட சிடி எல்லாம் கருத்துக்களை மட்டும் விற்பாங்க. அதே நேரத்தில் அவர்களுக்கு எதிராக பேசப்பட்ட எந்த சிடியையும் விற்க மாட்டாங்க. இது அவர்கள் எதை முக்கியப்படுத்துகிறார்கள் என்பதற்கு ஒரு நல்ல உதாரணம். அந்த சகோதரருக்கு பொதுவான ஒரு அழைப்பு என்னன்னா, நான் பேசியதில், நான் சொன்னதில், பேசிய விஷயங்களில் இந்த நூல்ல இது இல்ல, இப்படி ஒரு புரோகிராமே அல் ஜசீரா டிவில போகல, ஆட் டிவில போகல, கனாத் மஜித்ல போகல, இப்படி எந்த புரோகிராமும் நடக்கல. அல்ல நடந்தாலும் இதுல வந்து இப்படி ஒரு விஷயம் பேசப்படல, ரெக்கார்டிங்க தாங்க எந்தல முதலாவது சொல்லணும், பேசப்படலைன்னு சொல்லணும். அப்புறம் ரெக்கார்டிங் தாங்க சரிதானே? முதலாவது சொல்லணும் பேசப்படவில்லை, நிச்சயமாக பேசப்படவில்லைன்னு சொல்லுங்க. அப்புறம் ரெக்கார்டிங் என்ன செய்யறோம் தாரம். அப்படி எல்லாம் சொன்னால் நான் இன்ஷா அல்லாஹ் அந்த சகோதரர்களோடு எந்த இடத்திலும் சூட்டபிளான இரண்டு விதமான சகோதரர் இருக்கக்கூடிய இடங்களில் எல்லாம் பேசுவதற்கு தயாராகவும் சொல்லுவதற்கு தயாராகவும் இருக்கிறேன். அதே நேரத்தில் அது ரெண்டாவது, முதலாவது நீங்க யோசிக்கணும், இப்படி சொல்லிக்கிறாங்களா இல்லையா? தமிழ் புத்தகங்களை நான் வாசி காட்டணுமா இல்லையா? 2-3 விஷயங்கள் தமிழில் வாசி காட்டணும், இப்படி சொல்லிக்கிறாங்களே, இதை எல்லாம் எடுத்து வைக்கணும். அந்த சகோதரர்கள் போய் இதெல்லாம் பிழைதானே, நம்ம வந்து இஸ்லாமிய அக்கீதால உறுதியாக்கி நினைக்கிறோம், தவ்வா பிரச்சாரத்தை கொண்டு போக நினைக்கிறோம், அல்லாஹ்வுக்காக தான் உலகத்துல வாழ்றோம், இஹ்லாஸா இருக்க நினைக்கிறோம், இப்படியான தவறுகளை சொன்னவரை எதிர்த்துட்டு போற நியாயம் தானே என்று பேசக்கூடிய சகோதரர்களாக மாற வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா எங்கள் அனைவரையும்